ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமாங்க, காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நேற்று நைட் ரிலீஸ் ஆனதை அடுத்து அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இன்னைக்கு நம்ம சிஎம்மோட கையாலே அந்த வெற்றி அடைந்த ஆஸ்பிரன்ஸ் வாங்கியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மொமெண்ட். இண்டீட் பார்த்தீங்கன்னா பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வரும், ஸ்டே வாங்கிடுவோம் அப்படி இப்படின்ட்டு நிறையா பிரச்சனை போட்டுருந்துச்சு. பட் ஒரு வழியாக சொன்னதை செஞ்சுட்டோம். அட்லீஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம முதல்வர் அப்பாயின்மெண்ட்டை வேற போட்டிருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். பட் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருமே இப்போ 43 சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட் எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவி ப்ராசஸ் எப்படி நடந்தது, இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அண்ட் கன்ஃபியூஷன்லாம் நிறையா பேர் இருக்கும். பிகாஸ் அடுத்தடுத்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் சிவி அண்ட் இன்டர்வியூ நடக்க இருக்கு. இந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது ஒரு ஆஸ்பிரண்ட்டோட கான்டாக்ட் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டை சிவி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்டை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. அவங்கள நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்களுமே ஆக்சுவலாக ஸ்டில் பிஸியாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஸ் வி ஆல் நோ, சென்னையில் தான் சிவிஎன் இன்டர்வியூ நடக்குது. எல்லாருமே சென்னை சேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு ஊரில் இருந்து வந்திருக்காங்க. இன்னுமே சென்னையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் சில விஷயந்தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் பண்ணுறேன். சிவி அண்ட் இன்டர்வியூ அதை எடுத்து கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா சிவி நமக்கு வந்து தெரியும் இந்த நாள் நடந்தது. எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம விசாரிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு க்ரூஷியலான ஒரு பார்ட். பிகாஸ் ஆஸ் வி ஆல் நோ, நமக்கு பல முறைகேடுகள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடந்திருக்கு காலகட்டங்களில். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கண்டிப்பாக அவங்களால முயன்ற அளவுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அப்படி நம்ம கேட்ட பட்சத்தில் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவியப்போ கிட்டத்தட்ட ஒரு கமிட்டி மாதிரி 5 பேர் கொண்ட கமிட்டி மாதிரி வச்சு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் ஒரு 5 டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்க செக் பண்ணதா தெரிகிறது. இப்போ வந்து அவங்க அட்டன் பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நல்லா டீட்டெயில்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிகேஷன் நடத்த முடியல ஆக்சுவலாக. அதனால் நம்ம மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அப்படி நடக்குமா எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய இன்டர்வியூ ப்ராசஸை பற்றியும் அவங்க சொன்னாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி ஆக்சுவலாக நடக்கல. பிகாஸ் அவங்க வந்து போர்டு கொடுத்து கிளாஸ் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தகவல் நமக்கு கிடச்சிது. இது போக நம்ம வந்து அவங்கக்கிட்ட இதை மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்ததா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டபோது இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்பவே இன்ஃபேக்ட் ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபோ நமக்கு கொடுத்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சொன்னாங்க. போர்டில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்போர்ட் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க கேட்ட கொஸ்டின்ஸை பற்றி அவங்க சொன்னது என்னது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொன்னாங்க. அண்ட் வென் கம்மிங் டு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் சில கொஸ்டின்ஸை மட்டும் கேட்டதாக சொன்னாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போர்டு கொடுத்து கிளாஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல போல். ஜென்ரலாக நமக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கா, நமக்கு வந்து பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி தான் நடந்த மாதிரி நமக்கு இன்ஃபோ கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நம்ம வந்து எலெக்ஷனோட நோட்டிஃபிகேஷனை எதிர்நோக்கி காத்திருக்கோம். ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அவங்க வந்து போஸ்டிங்கை வந்து போகிறதுக்கு தான் காத்திருப்பாங்க. பிகாஸ் நம்ம இன்றைக்கே பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்றைக்கி வந்து நமக்கான போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத. பிகாஸ் 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான போஸ்டிங்கை இன்றைக்கி நம்ம முதல்வர் அவர்களோட கையாலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொன்ன மாதிரி தான் நமக்கான ரிசல்ட்ஸ் வரப்போகுது. பட் இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசின வரைக்கும் நம்ம ஆஸ்பிரண்ட் நம்ம கொடுத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ, அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு இரவோ இல்லை நாளைக்கோ வந்து மற்ற 43 சப்ஜெக்ட்ஸ் அத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வருமா அப்படிங்கிறது தெரில. பட் இன்னைக்கோ நாளைக்கோ ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் எனிவே ஷேர் பண்ண எல்லா இன்ஃபோமே நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். பிகாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இதற்காக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷனை வந்து
ரொம்ப கம்மியாக ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏதர் 1 ஆர் 2 டாபிக் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ரெடினஸோடு தான் போகணும். பிகாஸ் நீங்கள் அட் தி ஸ்பாட்டில் இன்ஃபேக்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்காமல் முடிக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரெடியாக போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எல்லாமே நம்ம நினச்சது கைகூடும். பிகாஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்த்த வரைக்குமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ எல்லாமே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஸோ பி ரெடி ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த ஆஸ்பிரண்ட் ஆக்சுவலாக கேட்கக்கூடிய டவுட்ஸ் இன்னுமே நிறையா இருக்குது. ஸோ நீங்களுமே ஆக்சுவலாக எல்லா ஆஸ்பிரண்ட்டும் ப்ரிப்பரேஷன் மோடில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போன ஒரு கேண்டிடேட் கிட்ட எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், எனக்கு வந்து இந்த டவுட்லாம் இருக்குது, லைக் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இல்லை நம்ம வந்து எதை மாதிரி ஒரு லைக் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க சிவியில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவங்க ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி இது பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக நான் நீங்கள் வந்து சொல்கிற டவுட்ஸையும் அவங்கக்கிட்ட வந்து கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்ட் 1 அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். பிகாஸ் நமக்கு வந்து இன்னுமே டவுட்ஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் அவங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லேருந்து நிறையா டவுட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் எந்த கொஸ்டின் எழுதுனா மார்க்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நமக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் நம்ம வந்து சிவியான இன்டர்வியூ போகிற கேண்டிடேட்ஸ்ட்டை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ரிசல்ட்ஸ் வரும் பட்சத்தில் ஸோ நமக்கான நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சிவியான இன்டர்வியூக்கு போகிற கேண்டிடேட்ஸோட நம்பர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக நமக்கான தெரிஞ்ச தகவலை நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்களும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபோவாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கூடுதல் இன்ஃபோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.